பாம்பே ரவா உப்புமா. எந்த உப்புமா செஞ்சாலும் சரிங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட்றதில்ல. சில சமயம் என்னது பேஸ்ட்டு மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. அட இவ்வளோ என்னங்க உப்புமான்னு சொன்னாலே நிறையா வீட்டில் சண்டை வரதும் உண்டு. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற உப்புமாவை இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணால் மட்டும் போதாதுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் போட்டுருங்க. உப்புமா செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்க்குற அதே டைமில் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, உப்புமா சாப்பிட்டா சில பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கி விட்டுட்டு 3/4 கப் ரவையும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக உப்புமானாலே தண்ணியை கொதிக்க வச்சு தான் ரவையை சேர்ப்போம். என்னடா முன்னமே சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க இந்த உப்புமாவோட சீக்ரெட். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதே டைமில் இன்னொரு பக்கம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை இந்த வறுத்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை கண்டிப்பாக லோவில் தாங்க வச்சுக்கணும். நம்ம கொதிக்க வச்சுருக்கிற 1/4 கப் தண்ணி இந்த உப்புமாவுக்கு கரெக்டான அளவுங்க. தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டு கடைசியாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது போல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் மிளகாய் வதக்குறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சேர்க்குற ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஒரு ரவையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டான அளவுங்க. நீங்கள் ரவையை மெஷர் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, பாம்பே ரவா உப்புமாவை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரவாவை செஞ்சு கொடுத்து மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.